ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். உங்கள் குட்டீஸ் எல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கனாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுங்க. இதுக்கு வந்து 3 பொருள் போதுங்க. வேர்க்கடலை, வெல்லம், ராகி மாவு. நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நல்லா சூடார விட்டுக்கலாங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாங்க. நம்ம புட்டு மாதிரி தாங்க இந்த ராகி மாவை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு 3 கரண்டி அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மாவு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டு மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி தெளிக்கக்கூடாது. அளவாக தண்ணி தெளித்து நல்லா மாவு வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கையில் பிடிச்சோம்னா பிடிக்க வரணும். திரும்ப நம்ம உதிர்த்து விட்டோம்னாக்கா நல்லா உதிர்ந்து போகணும். அது தாங்க புட்டு மாவுக்கான பதம். இப்போ இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ராகி லட்டு. இது கூடவே நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. என்கிட்ட எள்ளு இல்லாததுனால நான் எள்ளு சேர்க்கலைங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லியுமே ஒரு லட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஹெச்பி லெவல் ரொம்பவே அதிகமாகும். குட்டீஸ்க்கெலாம் பார்த்திங்கனாக்கா இந்த போன் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னாக்கா அவங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை, வெல்லம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம புட்டு மாதிரி வேக வச்சுருக்குறோம் பாருங்கள் ராகி மாவு, அதையும் எடுத்துக்கலாங்க. நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா சூடார விட்டுக்கலாம். நம்ம சூட்டோடு போட்டோம்னாக்கா அரைப்படாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுங்க. அதனால் இந்த புட்டு மாவை கொஞ்சம் சூடார விட்டுக்கோங்க. முன்னாடி பாட்டியெல்லாம் பார்த்திங்கனாக்கா ராகி அடை மாதிரி தட்டி அதுக்கப்புறம் உரலில் போட்டு தாங்க இடித்து எடுப்பாங்க. நல்லா ஒன்றும் பாதியமாக தான் இடிப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் ரெடி பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி புட்டு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாறின பிறகு இந்த அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் வேர்க்கடலை, வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா ஈவனாக கலந்து எடுத்த பிறகு திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2-3 சுற்று மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது எல்லாமே கலந்து வரணும். நம்ம கையில் பிசைஞ்சாலுமே அந்த மிக்ஸிங் ஆகாதுங்க. அதனால தான் மிக்ஸி ஜாரில் போட்டு திரும்ப ஒரு 2-3 சுற்று மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே கலந்து நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ கையிலே லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சிம்லி லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்ட நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் எதுவுமே இன்றைக்கி சேர்க்கல. அப்படியே தாங்க உருண்டை பிடிச்சிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க. நம்ம தண்ணி படாமல் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம்னா கெட்டே போகாது. குட்டீஸ்க்கெலாம் டெய்லி ஒரு லட்டு கொடுக்கலாங்க. உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து ஸ்வீட் கேட்டாங்கனாக்கா மறக்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியாக ரெடி பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.